அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹு தஆலாவுடைய நீதிமன்றத்தில், அல்லாஹ்வுடைய விசாரணை களத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே சொர்க்கமும் நரகமும் இழுத்து கொண்டு வந்து காண்பிக்கப்படும். ஆம், குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. வைதல் ஜன்னத்து உஸ்லிஃபத், சொர்க்கம் இழுத்து கொண்டு வரப்படுகின்ற பொழுது, வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் அன்றைய தினம் கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எப்படி இழுத்து கொண்டு வரப்படும் என்பதை இப்படி விளக்குவார்கள். நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கின்றன. 70,000 லிஸாமின், 70,000 கடிவாளங்கள் நரகத்திற்கு இருக்கின்றன. ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள். அப்படியானால் 490 கோடி மலக்குகள் நரகத்தை இழுத்து கொண்டு வந்து காண்பிப்பார்கள். ஆம், அன்றைய தினம் சொர்க்கமும் நரகமும் இழுத்து கொண்டு வந்து மஹ்ஷர் பெருவெளியில் நிற்கின்ற அத்துணை மனிதர்களுக்கும் காட்டப்படும். அந்த மஹ்ஷர் பெருவெளியில் நிற்கின்ற, ஒன்று சேர்ந்து நிற்கின்ற அத்துணை மனிதர்களும் ஆடை இல்லாதவர்களாக இருப்பார்கள், செருப்பு அணியாதவர்களாக இருப்பார்கள். நபிகளார் சொல்லுவார்கள், யஹ்ஷருன் நாசு, மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள், ஹுஃபாத்தன் உராத்தன், செருப்பு அணியாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக. ஒட்டுமொத்த உலகமும் ஆடை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆணும் பெண்ணும் கலந்திருக்கின்ற அந்த சமயத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டே விட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே, ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா? எந்தொரு பாலுகும் இலா பாலின், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டே விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல் அம்ரு அஷத்து, காரியம் இருக்கிறதே, நடக்க போகிற காரியம் இருக்கிறதே, அல்லது நடந்து கொண்டிருக்கிற காரியம் இருக்கிறதே, நீங்கள் நினைப்பதை விடவும் மிக கடுமையானது. அந்த சமயத்திலே இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்களிலே, மனதிலே உதிக்கவே செய்யாது. ஆடை இல்லாமல் இருக்கிறார்களே, இப்படி அப்படி என்கின்ற எந்த எண்ணமும் உங்களிடத்திலே இருக்காது, வராது. காரணம், அல் அம்ரு அஷத்து, அந்த நிமிடம், அந்த சமயம், அந்த நொடி உங்களுக்கு மிக கடுமையானதாக இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அஷ்ஷம்ஸ் யதுனு, சூரியன் அருகாமைக்கு கொண்டு வரப்படும். 1 மைல் தூரத்திற்கு, தலையிலிருந்து 1 மைல் தூரத்திற்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இன்றைய உலகில, இன்றைய காலகட்டத்தில பல 100 மைல்களுக்கு அப்பால், பல ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் சூரியன் இருக்கின்ற சமயங்களிலேயே நம்மால் அதனுடைய வெப்பத்தை, அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் சூரியன் 1 மைல் தூரத்தில் என்றால் கற்பனை செய்து பாருங்கள், எவ்வளவு உஷ்ணமானதாக இருக்கும், எவ்வளவு சூடானதாக இருக்கும். நபிகளார் சொல்லுவார்கள், ஆம், சூரியன் 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதனால் மனிதர்களுடைய வியர்வைகள் ஓடிக்கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள், சிலர் முட்டுக்கால் வரை வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள், சிலர் இடுப்பு வரை வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள், சிலர் வாய் வரை. நபிகளார் கைகளை வாயின் பக்கம் கொண்டு சென்று சைக்கினை செய்து சொல்லுவார்கள், வாய் வரை அவர்களை வியர்வை மூழ்கி இருக்கும். அன்றைய தினம் மனிதர்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பார்கள், கைகளும் கால்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும். வதரல் முஜ்ரிமீன யௌமைதி முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அன்றைய தினம் குற்றவாளிகள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பார்கள். சராபீலுஹும் மின் கத்ரான், அவர்களுடைய ஆடை தாராக இருக்கும். ஆம், ரோடு போடுவதற்காக, சாலை அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறதே தார், அதுதான், அதன் மூலமாகத்தான் ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும். தார்
தார் எவ்வளவு சூடானது என்பதும் அது எப்படி ஒட்டிக்கொள்ளும் என்பதும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த தாரிலே ஆடை அணிவிக்கப்பட்டிருக்குமையானால் அதனுடைய நிலையை யோசித்து பார்க்கவே பயங்கரமானதாக இருக்கிறது. அவருடைய முகங்களிலே நெருப்பு சூழ்ந்து கொள்ளும். சூரியன் தலை உச்சிக்கு மேல ஆடை, தாருடைய ஆடை, முகத்திலே நெருப்பு சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல். இந்த சூழல் எத்தனை நாட்கள் நீடிக்கும்? எவ்வளவு நாட்கள் அந்த விசாரணை களத்திலே அவர்கள் நிற்பார்கள்? யௌம யகூமுன் நாஸ், மனிதர்கள் அந்த விசாரணை களத்திலே ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள் என்று குர்ஆனிலே வருகிறதே. எவ்வளவு நாட்கள் நிற்பார்கள்? ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு ஆண்டு, 1000 ஆண்டு? கண்ணியத்திற்குரியவர்களே, 50,000 ஆண்டுகள் இதே கஷ்டத்தோடு அந்த இடத்திலே நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய விசாரணையை எதிர்பார்த்து சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு தாருடைய ஆடைகளை, சட்டைகளை அணிந்து சூரியன் தலைக்கு உச்சிக்கு மேலே நின்று கொண்டிருக்கிற அந்த வேதனையான அந்த சூழ்நிலையை ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 50,000 ஆண்டுகள் என்றால் என்னவென்று சொல்வது? அந்த சோதனையை, அந்த வேதனையை, அந்த கஷ்டத்தை எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்குமா? இதுல மூமின்களுக்கு சலுகைகள் கிடைக்குமா? இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். இன்றைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவிற்கு சென்று விடுவோம். அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யா வஹ்ஹாப், வாரி வழங்குபவனே. யா வஹ்ஹாப், யா ரஸாக், ரிஸ்க் அளிப்பவனே, அதிகமான ரிஸ்குகளை அளிப்பவனே. எனவே நாளை முழுவதும் யா வஹ்ஹாப், யா ரஸாக் ஆகிய 2 அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்பதை சொல்லிக் கொண்டிருங்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்பது நாம் நேற்று சொல்லிக் கொடுத்தது. அதோடு சேர்த்து அல் அலியில் அலீம் என்பதை சேர்த்து நபிகளார் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நீங்கள் அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லுங்கள். காரணம், ஃபஇன்னஹா கன்ஸும் மினல் ஜன்னah, சோனத்துடைய பொக்கிஷமாக இந்த வார்த்தை இருக்கிறது என்று நபிகளார் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்து பொக்கிஷம் என்று சொன்னால் சுவனத்தோடு நாம் நெருங்கி விடுகிறோம் என்பது பொருள். சுவனத்து பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்பது பொருள். மறுமையிலே சுவனம் நிச்சயம் என்பது பொருள். எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.